ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லைனிங் சுடிதாருடைய டாப் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு சுடிதார் கிடையாது, 2 சுடிதார் மெட்டீரியலோட லைனிங் கிளாத்து. ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று ஆரஞ்சு கலர். ரெண்டையுமே 4 மடித்து போட்டாச்சு. இப்போ அளவு சுடிதார் எடுத்து அதே மாதிரி மடிச்சுக்கிறோம். ஷோல்டர் டு ஷோல்டர், கை ரெண்டையும் ரெட்டையாக மடித்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ அக்கிள் எல்லாமே நம்ம கரெக்டாக வர மாதிரி அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அளவு சுடிதார் போட்டே தான் இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லாம் அந்த மடிப்பெலாம் எடுத்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு கட் பண்ணும்போது அது வந்து அளவு வந்து நமக்கு மாறாமல் கரெக்டாக வந்துடும். மடித்து போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நெக்கு, ஷோல்டர், அக்கிள் எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து மார்க் பண்ணுற பாருங்க. அளவு சுடிதாரில் என்ன அளவு இருக்கோ அதே அளவை தான் நம்ம வந்து அப்படியே நம்ம போடுறோம். ஸ்டிச் பண்ண மட்டும் இந்த 1/2 இன்ச்சு எங்கே 1 இன்ச் விடணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம சேர்த்தே மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷோல்டரை கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு ஷோல்டரை மார்க் பண்ணுறோம். ஷோல்டர் பாருங்கள், நெக்குலாம் கரெக்டாக நமக்கு கிளாத் வந்து எப்போயுமே மடிப்பு இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்கு அளவு மட்டும் ரொம்ப கரெக்டாக எடுக்கணும். நம்ம அளவு எடுக்கிறத விட அளவு சுடிதார் நம்ம போடுறதோட ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நமக்கு சுடிதாரோட அந்த கட்டிங் அந்த ஷேப் அப்படியே நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், அக்கிள் மார்க் பண்ணுறேன், ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டேன். அடுத்து அக்கிள் மார்க் பண்ணுறேன். ரஃப்பாக ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டு வச்சுக்கிறோம். இது வந்து அக்கிள் ரவுண்டுக்கு ஒரு ரஃப்பாக ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். போட்டு வச்சுட்டு அக்கிளில் இருந்து சைடு கர்வு அந்த 1 இன்ச் தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் விட்டே நான் வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து ஓப்பன் வருது. ஓப்பன் வர இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்துடும். அது வர வளைவாக வரும். ஓப்பன் கிட்டேருந்து ஸ்ட்ரைட் லைனாக தான் நம்ம போடணும். அப்போ தான் ஓப்பன் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கிராஸாக போயிடும். முடிஞ்சு இப்போ நெக் வந்து வரைய போகிறோம். நெக்கு பேக் நெக், இது குட்டி ரவுண்டாக போட்டுக்கிறேன். இது ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ கட் பண்ணும்போது நம்ம வந்து இது ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து கட் பண்ணணும். பேக் நெக் குட்டியாக இருக்கிறதுனால நம்ம சேர்த்து கட் பண்ணோன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சுடிதாரோட ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வந்துடுச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு பேக் நெக் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து தான் நம்ம ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணுவோம். பாருங்கள், பேக் நெக் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து அது குட்டி அங்கே ஒரு பெட்டு வர்றதுனால அது வரை நான் கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக இதையும் சேர்த்து நம்ம கட் பண்ணும்போது அது வந்து நம்ம கரெக்டாக வந்துடும் ஃப்ரண்ட்டு. இப்போ பேக் அங்கே கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து அந்த ரவுண்டை கட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா கட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு சுடிதார் 2 ஃபோல்டு பண்ணி இருக்கும். அந்த நம்ம லைனிங் கிளாத் வந்து ஃபோல்டு பண்ணி தான் நம்ம 4 மடிச்சிருப்போம். அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம தைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ சுடிதார் ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணுறோம். மேக்ஸிமம் நெக்கு வந்து நம்ம தைக்கும்போது கட் பண்ணிக்கிறதும் நல்லது தான், ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கிறதும் நல்லது தான். இப்போ ரெண்டு மெட்டீரியல் கட் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு மெட்டீரியலுக்கு மட்டும் நான் நெக்கை உங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு மெட்டீரியலோட நெக்கு இப்போ கொஞ்சம் கட் பண்ணுவோம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பண்ணலாம். பாருங்கள், சைடு அப்படியே கட் பண்ணுறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் வர இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு மார்க் போடுவோம். பாருங்கள், அது வி மாதிரி ஒரு சின்ன மார்க்கிங் வரும். அதில் இந்த பாருங்கள், ஓப்பன் வர இடம் வி மாதிரி ஒரு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் நமக்கு தைக்கும்போது வந்து இந்த இடம் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு தெரியும், ஓப்பன் தைக்கணும் அப்படிங்கிறது. கட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு அந்த ப்ளூ கலர் டாப்புக்குரிய நெக்கை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ப்ளூ கலர் லைனிங்குரிய நெக்கை ஓப்பன் கிட்ட ஒரு சின்னதாக மார்க் போட்டுக்கணும். இப்போ ஷோல்டரில் மார்க் போடுறோம். ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த சுடிக்குரிய நெக்குக்கும் நம்ம வந்து
பேக் நெக்கை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பேக் நெக் எப்போயுமே கட் பண்ணும்போது ஒரு பீஸ் மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். 2 பீஸையும் சேர்த்து கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 நெக்கும் ஒரே மாதிரி கட் பண்ண மாதிரி ஆயிரும். எப்போயுமே நம்ம கட் பண்ண போகும்போது அதை பிரித்து வச்சுக்கணும். பிரிச்சுட்டு பேக் மட்டும் நம்ம கட் பண்ணணும். இது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நெக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. அதனால இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்கள். இதில் ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டியாக ஒரு டிசைன் வந்து வருது. அதனால் கொஞ்சம் டீப்பாகவே இந்த நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். கொஞ்சம் இறக்கமாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு குட்டியாக ஒரு டிசைன் வருது. இது இங்க் ப்ளூ டாப்பு, எம்ப்ராய்டிங் டாப்பு. அதில் லைட் ப்ளூவில் பேண்ட்டு வருது. அந்த பேண்ட்டு கிளாத் வச்சு குட்டியாக ஒரு டிசைன் வரும். அந்த டிசைன் வச்சதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் போடுறேன், பாருங்கள். சிம்பிள் டிசைனாக தான் இருக்கும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த டாப்புக்கும் நம்ம வந்து நெக் வந்து கட் பண்ணிட்டோம். அந்த இடம் வர உங்களுக்கு ஒரு டிசைன் வரும். அதனால் அதை நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சிம்பிளாக டிசைன் வைப்பேன். இதில் வந்து கேன்வாஸ்லாம் இல்லாமல் டிசைன் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த டாப் டிசைன் நான் போட்டிருக்க வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸ்னால் இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பிகினர்ஸ்க்காக தான் இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து டாப்போட ஃப்ரண்ட்டு பேக்கு 2 டாப்புக்குமே கட் பண்ணி வச்சுட்டோம். சுடிதார் டாப்புக்கு நம்ம 2 லைனிங் கட் பண்ணி அதை தனியாக வச்சுட்டு அதை ஓரமாக வச்சிடுறோம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ டாப்புக்கு ஹேண்டு கட் பண்ணுறோம். ஹேண்டு கட் பண்ணும்போது அந்த சைட்லேயே ஃபோல்டிங் வந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது தான், ஃபோல்டிங் இருக்கும். அந்த ஃபோல்டிங்கை அப்படியே வச்சுட்டு கை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து அவங்க கொடுத்த அளவு சுடிதாரில் வந்து 3/4 இருந்ததுனால நான் வந்து கம்மியாக கை வந்து அளவு எடுத்திருக்கேன். அளவு வந்து 6 இன்ச்சு தான் இருந்தது. 6 இன்ச்சுக்கு நான் வந்து இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணுவேன் பாருங்கள். இந்த ஷோல்டர் அகலத்துக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பேக் பார்ட்டில் இருக்கிற ஷோல்டர் அளவு, அக்கிள் அளவு எடுத்து ஷோல்டர் டு அக்கிள் அந்த அளவை வந்து நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். மார்க் பண்ணணுன்னா நமக்கு வந்து அந்த எந்த அளவோட ஷேப் வந்துடும் நமக்கு. ஹேண்டு நீளம் வந்து 6 இன்ச்சு டேப் வச்சு அதை எடுக்கிறேன் பாருங்கள் அளவு. கீழே வந்து 6 இன்ச்னால் ஒரு 3 இன்ச் தள்ளி 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த நம்ம அக்கிள் டு அந்த ஷோல்டருக்குரிய அந்த கர்வ் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஏற்கனவே லைனிங் கட் பண்ணி வச்சோம்ல, அதோட அக்கிள் ரவுண்டும் இதுவும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்டிச்சிங்க்கு அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடுறோம். இவ்வளோ தான். சுடிதாருக்கு கை கட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ப்ளவுஸ் அளவுக்குலாம் ரொம்ப இதில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் உள்ளே தள்ளி கட் பண்ணணும், கரைச்சி கட் பண்ணணும், அந்த இதெல்லாம் இதில் தேவை கிடையாது. நார்மலாக நம்ம கட் பண்ணாலே போதும். ஏன்னா நமக்கு சுடிதார் வந்து கொஞ்சம் லூஸாக தான் நம்ம போடுவோம். ரொம்ப டைட்டாக ப்ளவுஸ் அளவுக்குலாம் நம்ம போட மாட்டோம். அதனால் இந்த அளவு போதும். இப்போ லைனிங்கில் நம்ம சுடிதாரோட அளவை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ மெட்டீரியலில் போட்டு அந்த லைனிங்கை போட்டு 2 மெட்டீரியலையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள். இவ்வளோ தான். இப்போ சுடிதாரோட லைனிங் டாப்போட லைனிங்கை நம்ம கட் பண்ணிட்டோம். அது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ மெட்டீரியல் டாப் இருக்குல்ல, அதை தனித்தனியாக தான் கட் பண்ணுறோம். 2ஆக மடித்து போட மாட்டோம். இது 2மே ஒன்று ஒவ்வொரு அளவு இருந்துச்சு. அதனால் தனித்தனியாக தான் நம்ம போடுறோம். இதில் ஃப்ரண்ட்டில் வச்சு சிம்பிளாக ஒரு குட்டி டிசைன் கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்ட் மாதிரி. மடித்து போடுறோம் பாருங்கள். 4ஆக மடிச்சுக்கணும். இதையுமே அந்த ஃபோல்டிங்லாம் நமக்கு கரெக்டாக வரணும். இதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அந்த ஸ்டிக்கரையும் எடுத்துடணும். அந்த ஸ்டிக்கர் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது. அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நான் இப்போ ஃபோல்டு பண்ணுறேன் பாருங்கள். அதை எடுத்து விட்டுறணும். அதில் ஒரு பின் வேறு இருந்தது, பின்னையும் சேர்த்து எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ சுடிதார் டாப்போட மெட்டீரியலில் அதை வந்து 4ஆக மடித்து போட்டாச்சு. கரெக்டாக அதை போட்டுக்கணும். 4ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு எட்ஜெல்லாம் கரெக்டாக வர மாதிரி நம்ம வச்சுக்கணும்.
இல்லைனா உள்ளே நமக்கு வந்து கட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பீஸ் மாட்டிக்கிச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். இந்த சுடிதார் கட்டிங்லேயே ரொம்ப ஈஸி வந்துட்டு என்னென்னா, நம்ம அப்படியே நம்ம லைனிங் சுடிதார் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மல் சுடிதாரை விட லைனிங் சுடிதார் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்கெல்லாம் அப்படியே நம்ம அடித்து திருப்புற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஏதாவது குட்டி டிசைன் வந்துச்சுன்னா நம்ம நெக்கை அடித்து திருப்பினாலே போதுமானதாயிரும் எல்லாமே. இப்போ பாருங்கள், லைனிங் பீஸை போட்டு அதை அப்படியே கட் பண்ண போகிறோம். ஒரு டாப் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். ஆரஞ்சு கலர் டாப்புக்குரிய லைனிங் இது. இதில் அந்த இன்னொரு சுடிதாருக்குரிய அளவு வந்து ஒரே அளவு தான் ரெண்டுமே. ஆனால் ரெண்டும் நம்ம மாற்றும்போது இந்த கிளாத் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, அந்த ப்ளூ கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால நான் உங்களுக்கு தனித்தனியாக போட்டு கட் பண்ணி காட்டுறேன். ரெண்டும் ஒரே அளவு இருந்ததுன்னா நம்ம ஒன்றா போட்டு கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ லைனிங் டாப் எடுத்து போட்டு அப்படியே கட் பண்ணுறதா. இப்போ இது கட் பண்ணும்போது நம்ம நெக்கெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் நெக்கு எல்லாமே அடித்து திருப்புற மாதிரி தான் இருக்கும். இல்லை குட்டி டிசைன் ஏதாவது வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கட் பண்ணும்போது அப்படியே இந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டு கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டு பேக் மட்டும் உள்ளே ஏற்ற இறக்கம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், அப்படியே தான் கட் பண்ணுறோம் பாருங்கள். மேலேருந்தே கட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இப்போ 1 இன்ச் எப்போயுமே நம்ம விட்டு தான் கட் பண்ணணும். இப்போ தான் நம்ம வந்து அதை இழுத்து வச்சு தைக்கும்போது நமக்கு சரியாக இருக்கும். கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அங்கிட்டு இங்கிட்டு இடிச்சிச்சின்னா அப்புறம் உங்களுக்கு தைக்கும்போது அது சிரமமாக இருக்கும். அதனால் எப்போயுமே 1 இன்ச் கொஞ்சம் விட்டுருங்க, தைச்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டாப்பை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம், முடிஞ்சு. இதுக்குரிய ஹேண்டையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கை கட் பண்ண போகிறோம். இதை அப்படி மடித்து தனியாக வச்சுக்கிறோம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்குரிய கை லைனிங் எடுத்து கை எந்த இடத்துல அளவு நம்ம கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும். கீழே அளவு வரல, அதனால் இப்போ மேல் பக்கம் டாப் சைடில் இருக்கிறதுல நான் வந்து கை வந்து எடுக்கிறோம் பாருங்கள். லைனிங் பீஸ். இப்போ இந்த டாப்போட மெட்டீரியல் டாப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் தனியாக வச்சுட்டு கட்டிங் பீஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இன்னொரு டாப் கட் பண்ணுறோம். அதோட லைனிங் அப்படியே போட்டுட்டு அப்படியே கட் பண்ணுற பாருங்க. இதில் வந்து எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு. எம்ப்ராய்டிங் கொஞ்சம் எப்பயுமே வேஸ்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதை நல்லா செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து எம்ப்ராய்டிங் பீஸ் மட்டும் கட் பண்ணும்போது பார்க்கணும். ஏன்னா எல்லா எம்ப்ராய்டிங்குமே பூவுமே உள்ளே வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதில் அக்கிள் சைடில் மட்டும் ஒரு குட்டி பீஸ் மட்டும் கட் ஆகுது, மற்ற எதுவுமே நமக்கு வந்து எம்ப்ராய்டிங் போகலை. கீழே வர அதை கட் பண்ணி எடுத்துடுறோம் பாருங்கள். எக்ஸ்ட்ரா எப்போயுமே 1 இன்ச் விட்டு தான் நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணோன்னா தான் நமக்கு வந்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நான் எப்போயுமே எல்லா வீடியோலையுமே இது நான் உங்களுக்கு சொல்கிறது தான். லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் கீழே விட்டு தான் நம்ம வந்து டாப்புக்கு எப்போயுமே கட் பண்ணணும். லைனிங் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி தான் இருக்கணும். லைனிங்கையும் டாப் கிளாத்தையும் ஒரே மாதிரி எப்போயுமே கட் பண்ணிடாதீங்க. அப்போனா நமக்கு வந்து அது 2 கிளாத்தை நமக்கு வந்து ஒரு மாதிரி மடித்து இருக்கிறது தெரியும். நமக்கு 2 கிளாத்தாக தெரிய ஆரம்பிச்சிடும், அது நல்லா இருக்காது. இதுலேயும் ஷோல்டரில் வந்து ஃபோல்டிங் இருக்குது, அந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணி எடுத்துடுறேன். பண்ணிவிட்டு இந்த லைனிங்கோட ஃப்ரண்ட்டும் பேக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கும் கை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், அது ஆரஞ்சு கலர் கட் பண்ணது, இது இங்க் ப்ளூ கட் பண்ணது. கை வந்து ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜாயிண்ட் இல்லை, அங்கே ஃபோல்டிங் தான் இருக்குது எனக்கு. அதனால் நான் கையை கட் பண்ணி எடுத்துகிறேன். அப்படி போட்டு அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நம்ம லைனிங்கில் கட் பண்ணி வச்சிட்டோம்னா மெட்டீரியல் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது பேண்ட்டு கிளாத்து, அந்த ஆரஞ்சு கலருக்குரிய பேண்ட்டு, இது இங்கு ப்ளூக்குரிய பேண்ட்டு, ரெண்டையும் வச்சாச்சு. எல்லாம் எடுத்து இப்போ மிஷினில் தைக்கிறதுக்கு நமக்கு ரெடி ஆயிரும்.
இதை ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சப்ளை பீஸ்லாம் இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா கட்டிங் துணிகள் இருக்கும், அந்த துணியும் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு எப்போயுமே தைச்சி முடிக்கிற வரை அந்த துணிகள் நமக்கு தேவைப்படும். இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.